இப்போ வந்து விஜய் நல்ல ஆளு தான், ஒன்றும் நம்ம தப்பாக சொல்லலை அவரை. எடுத்த எடுப்பில் வர முடியாது. ஜஸ்ட் அலைன்ஸ் வச்சு யாருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு 2013 லெவனா 31 ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு மேபி பிஜேபி ஏடிஎம்கே சொன்ன தேர்தல் அறிக்கை ஒன்று கூட செய்யல. மந்த்லி ஒன்று இதுனாங்க எங்கே வந்துச்சு? இப்போ யூனிட்டுக்கு கம்மி பண்ணுறேன், கேஸுக்கு கம்மி பண்ணுறேன், டீசல் குறைக்கிறேன், பெட்ரோல் குறைக்கிற ரேட்டு. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் 5 ரூபா, கேஸுக்கு 100 ரூபா கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதனால் அவங்க வேணால் இன்றைக்கி சொல்லலாம் 4 ஆண்டு பொற்கால ஆட்சி. மக்களை வந்து கேட்டாலும் தெரியும் பொற்கால ஆட்சி என்ன ஆச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் அண்ணா தெரியும். இவங்க ஒன்றும் செய்யலையே. டிஎம்கேனா மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன வயிறு ரொம்பிடுதா? பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டா வயிறு ரொம்பிடுதா? இப்போ ஒரு மாதம் 1000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு தரீங்க. அந்த ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ பண்ணி அவங்களுக்கு வேலை உருவாக்கினா மாதம் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 10 to 15,000. நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு ஏமாத்துறீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு அதெல்லாம் வேஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 கோடி 15,000 கோடி லாஸ்ன்னு கணக்கு காமிக்கிறாங்க. ஏன் அது காமிக்கணும்? அதில் இன்கம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இப்போ ஒரு பொம்பளைக்கு 1000 ரூபா தரதில்ல, ஒரு 50,000 1 லேக் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை தொழில் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். மகளிர் திட்டம் 1000 ரூபா கொடுத்துட்டு என்ன யூஸு? கவர்மெண்ட்டுக்கு ஹெவி லாஸு. இப்போ 1000 ரூபாய் இந்த அம்மா வாங்குறது என்ன பிரயோஜனம் கேளுங்க? என்ன பண்ணியிருக்கு?